சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி 2 தொழிலாளிகள் உயிரிழந்துள்ளனர். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைந்திருக்கிறார். செந்தில்குமார், உங்கள் கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். அதாவது சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடியில் பிஸ்மில்லா நகர்ல கழிவுநீர் தொட்டி கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்துல, அது குழிகள்ல 2 பேர் இறங்கி பணியாற்றிட்டு இருந்தாங்க. அந்த குழியில ஆழம் 25 அடிக்கு மேல இருக்க இந்த இதுல விஷவாயு தாக்கி இந்த இருவரும் மயக்கம் அடைஞ்சாங்க. அவரோட மீட்டு மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே 2 பேர் இறந்துட்டாங்க. அதாவது இளையான்குடி சீர்தூரணி ரோட்ல பிஸ்மில்லா நகர் உள்ளது. அந்த நகர்ல சிக்கந்தர் என்பவர் வீடு கட்டி வருகிறார். அவரது வீட்டுக்கு பக்கத்திலேயே கடந்த சில நாட்களாக ராமையா, சீர்தூரணியை சேர்ந்த ராமையாவும் திருவுடையார்புரத்தை சேர்ந்த பாஸ்கரன் என்பவரும் 2 பேரும் அங்கே குழி தோண்டும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. அதாவது கழிவுநீருக்கு குழி தோன்றது இந்த பகுதியில கிணறு போன்ற அமைப்புல 25 அடி ஆழத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த இடத்துல பள்ளம் இருந்த இடத்துல தோண்டி கழிவுநீர் வாய்க்கால் கால்வாய்க்கு அந்த இதுக்கு கட்டுறதுக்காக பள்ளம் தோண்ட 25 அடி ஆழத்துக்கு தோண்டும் பொழுது திடீரென விஷவாயு தாக்கி இருக்கு. அந்த விஷவாயு தாக்கினால அவர்கள் உள்ள போன கயிறு கட்டி தான் உள்ள போவாங்க. அந்த மாதிரி போகையில மயக்கமடைஞ்சதை தெரிஞ்சு அவரை மீட்டு தீயணைப்பு துறைக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. விஷவாயு தாக்கி அங்கனக்குள்ளே மயக்கமடைஞ்சனால அவரை மேல குழியில இருந்து மேலே ஏற்றி அவரை தீயணைப்பு துறையினர் உடனடியாக அதற்கான உபகரணங்களை வச்சு மீட்டு இளையான்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்றாங்க. கொண்டு செல்லும் வழியிலே இருவரும், அதாவது ராமையா, பாஸ்கரன் ஆகிய இருவரும் கொண்டு செல்லும் வழியிலே பலியாகி வருகிறார்கள். இவர் உடலை இளையாங்குடி மருத்துவமனையில் வச்சிருக்காங்க. அதன் பேர இளையாங்குடி காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. இந்த தொழிலாளர்கள் 2 பேர் பலியான சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.